பாடத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த ஓய்நாளின் காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த பாடங்களை படிக்கும்போது பரலோகத்தின் தேவன் நீர் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கணும். அப்பா, நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். இன்றைக்கி வந்து நம்ம எத்தனாவது காலாண்டு? மூன்றாவது காலாண்டு. மூன்றாவது காலாண்டில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா, யாத்ராகம் புஸ்தகத்தை தான் நம்ம இந்த வாரம் நாம் படிக்க இருக்கிறோம். யாத்ராகம் புஸ்தகம்னாலே நம்ம என்ன யோசனை வரும்? கதையாக அப்படி படிப்போம், அப்படி தானே எல்லாருக்குமே தெரியும். யாத்ராகம்னா ஒரு கதை. எங்கேருந்து எங்கே போகிற கதை? எகிப்திலிருந்து கானானுக்கு. எகிப்திலிருந்து கானானுக்கு. இன்றைக்கி நம்ம எந்த எகிப்தில் இருக்கிறோம்? பாவம் என்கிற அடிமையில், அப்படி தானே? எகிப்தில் உட்காந்துருந்தோம். எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம்? எங்கே போகிறதுக்கு? பரலோகத்துக்கு. பரலோக வாக்குத்தத்தமான தேசத்துக்கு நம்ம போகிறதுக்கு எல்லோரும் நம்ம ரெடி ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பாடத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒடுக்குதல், மோசையின் பின்னணியும் பிறப்பும் என்கிற தலைப்பின்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் சின்ன பிள்ளைங்க கேட்டால் கூட அந்த கதையை நினச்சிடுவாங்க, அழகாக லைனாக சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா 4 வகையான நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடமே 4 வகையான நபர்களை குறித்து நம்ம படிச்சுட்டு என்ன செய்யலாம்? நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முதல் பாடத்தில் யாரை பற்றி பார்க்கணுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 2வது பார்த்திங்கன்னா எகிப்தியர்கள். ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், 2வது பார்த்திங்கன்னா எகிப்தியர்கள், 3வது வந்து மருத்துவச்சிகள், 4வது பார்த்திங்கன்னா யாரை பற்றி பார்க்குறோம்? 2வது அதிகாரம் முழுவதும் மோசையை பற்றி தான் பார்க்கலாம். அந்த 4 பேரையும் குறித்து இந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த யாத்ராகம புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. நீங்கள் இந்த முதல் பக்கத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், ஒடுக்குதல், புறக்கணிப்பு, உபத்திரவம், அடிமைத்தனம், சீர்கேடு ஆகியவற்றிற்கு ஆளாகிறவர்கள் தங்கள் அனுபவத்திற்கு ஒத்த அனுபவங்களை யாத்ராகம புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இப்போது நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க காரியங்கள் வந்து எதை பற்றி நான் படிக்கலாம் அப்படின்னா, யாத்ராகம புஸ்தகத்தை நம்ம படித்தோம்னா அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யும்? நிறைய காரியங்கள் ஒத்து போகிறதாக இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாத்ராகம புஸ்தகத்தை நம்ம படிக்கணும். இன்னும் இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு நாம் எல்லாருக்காகவும் செய்திருப்பதே அது சுட்டி காட்டுகிறது. அது மீட்பையும் விடுதலையும் இறுதி ரட்சிப்பை பற்றிய புஸ்தகம். இது என்ன புஸ்தகமா? மீட்பையும் விடுதலையும் இறுதி ரட்சிப்பையும் பற்றிய புஸ்தகம். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக செய்தவற்றையும் விசுவாசித்து நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தானே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு பெரிய மீட்பு கிடைத்தது. அதே போல் அதை பற்றி தான் என்ன செய்வோம்? இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு மீட்பை பற்றி தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலர்கள். நம் யாத்ராகம புஸ்தகத்தை எடுத்து வைத்திருப்போம். 1ஆம் அதிகாரம். முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல் வசனம் பாருங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலனுடைய குமாரனுடைய நாமங்கள் ஆவன. யார்? யாக்கோபு சொல்லலை. இங்கே இஸ்ரவேலனுடைய இஸ்ரவேல் யார்? யாக்கோபு. அவங்க பையங்க தான் 12 பேரும். அப்போ இவங்க இவங்க தான் யார்? எத்தனை பேர் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, 70 பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எதை விட்டு போகிறாங்க? கானானை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா எகிப்து தேசத்திற்கு அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். அதே வந்து யாத்ராகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இப்போ அந்த எகிப்துக்கு வந்து 70 பேர் போன இடத்துல இப்போ இவங்க வந்து முதல் ஆட்கள். இவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்கன்னா மரணம் அடைந்துட்டார்கள். மரணம் அடைந்து 7வது வசனம் வாசிங்க.
என்ன சொல்லுதுன்னா, இப்போ முதல் சந்ததியார்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த தேசமெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. மக்கள் என்ன செய்தாங்க, அதிகமாக என்ன செய்தாங்க, நிரம்ப ஆரம்பித்தார்கள். யாத்ராகமும் 1வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிப்போம். இங்கே ஒரு காரியம் என்ன செய்யுதுன்னா, எகிப்தில் நடக்குது. அப்போ ஒரு ராஜா வர்றாரு, அவர் என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதை இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகுஞ்சரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை என்ன கூடக்கூடாது, நம்மளை விட்டு அவங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எகிப்தியர்கள் ஒரு பெரிய திட்டத்தை என்ன செய்கிறாங்க, தீட்டுறாங்க. இதை நீங்கள் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புஸ்தகத்தில் 221 புக்கை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு ஒரு உபாயம் ஒரு திட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். எனினும் எகிப்தியருடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் மதத்தோடு எதையும் பொதுவாக கொண்டிராது தங்களை தனித்த இனமாக வைத்திருந்தார்கள். வளர்ந்து கொண்டிருந்த அவர்களது எண்ணிக்கை யுத்தம் நேரிடுமானால் அவர்கள் எகிப்தின் சத்தர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் என்ற பயத்தை ராஜா மற்றும் மக்களில் எழுப்பியது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்தியனுடைய பழக்க வழக்கங்களோடு அவங்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, பழக்க வழக்கங்கள் மதம் எல்லாமே என்ன செய்யுதுன்னா தனியாக இருந்ததுனால இவர்கள் என்ன பண்ணோம், ஒருவேளை இந்த எகிப்தின் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தம் நமக்கு வரணும்னா அவங்க யாரோட சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிராளியோட சப்போர்ட் பண்ணி என்ன செய்வாங்க, நம்ம நாட்டை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களை ஒரு உபாயம் பண்ணி ஒரு திட்டம் என்ன செய்கிறாருன்னா, அந்த எகிப்தியர்கள் ஒரு பெரிய திட்டத்தை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அப்போ இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பழக்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, ஒரே மதம் அப்படி தானே, ஒரே காரியம், எந்த கலாச்சாரமும் அவங்ககிட்ட என்ன செய்யலை வரல. ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, சத்தியத்திற்கு அப்படி தானே, ஒரு சத்தியத்திற்கு சாட்சியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்துட்டாங்கன்னா வாழ்ந்துட்டு வந்ததுனால அங்கே எகிப்தியர்கள் என்ன பண்ணார்கள், இவர்களை ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எகிப்தியர்களை பற்றி நம்ம பார்க்க போகலாம். எகிப்தியர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகமும் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பை தெரியாத அவனுக்கு, அவன் செய்த செய்கலாம் நிச்சயமாக என்ன செய்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவன் மாறாக அவைகளை அங்கீகரிக்க மனதில்லாது, யோசேப் செய்த காரியங்களை அவன் அங்கீகரிக்க மனதில்லாது கூடுமானவரை அதை மறந்து விடவும் விரும்பினான். எப்படின்னா, அதை மறந்துடணும், அவன் செய்த காரியங்கள்லாம் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன செய்தான்னா அந்த ராஜா என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. இது எப்போ அந்த ராஜாவுடைய பெயர் நம்ம உயர்நல்வழி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அஸ்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ வாழ்ந்தவராம், கிமு 1580 கிமு 1546 வரைக்கும் அந்த ராஜா என்ன செய்கிறாரு, வாழ்ந்தார். இந்த எகிப்தியர்கள் இது ஒரு ராஜா என்ன செய்கிறாரு, வாழ்கிறாரு. இன்னொரு ராஜா எப்போ இருக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாத்ராகமும் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அதுதான் இப்போ இந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை கொடுமையாக நடத்துகிறார். இவங்கள கொடுமையாய் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே அவர்களை சுமைக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலைகளை கட்டினார்கள்.
நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரே ஒரு புதிய ராஜன் அப்படின்னா ஒரே ஒரு ராஜன் அப்படின்னா ஒடுக்குனாங்க அப்படின்னு கிடையாது. இவங்கள 3 ராஜாக்கள் என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா ஒடுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 3வது ஒரு ராஜா பாருங்கள், யாத்ராகமம் 1வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. நம்ம இது யார் பண்ண, இது இன்னொரு ராஜா. இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செய்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு போயிடுறத நம்ம பார்க்குறோம். இந்த ராஜாவுடைய பேர் என்ன பண்ணால் முதலாம் தட்மீஸ். இவரே கிமு 1532 கிமு 1514 வரைக்கும் என்ன செய்கிறாரு வாழ்றார். இவருடைய காலத்து தான் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை என்ன செய்கிறாங்கன்னா கொலை செய்கிறாங்க. இந்த இஸ்ரவேலருக்கு 3 பார்வோனின் மூலமாக அவங்களுக்கு என்ன நடந்தது, ஒடுக்குதல் நடந்துச்சு. ஆனாலும் அவங்களை அழிஞ்சாங்களா, அழியவே இல்லை. என்ன பண்ணாங்க, பலுகி பெருகினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க. ஜனங்களை என்ன செய்தாங்க, பெருகிக்கிட்டே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். 3வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவச்சிகளை நம்ம பார்ப்போம். அப்போது இந்த மருத்துவச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு எபிரேய மருத்துவச்சிகள். பார்வோனின் ஆணைக்கு அவங்க என்ன செய்யலை, கீழ்ப்படியவே இல்லை. அவங்க மிகவும் அழகாக என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இந்த மருத்துவச்சிகள் பாருங்கள், தேவனுக்கு பயப்பட்டாங்க. தேவனுக்கு பயந்ததுனால எகிப்தின் ராஜா அவங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு காப்பாற்றினார்கள். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, மனுஷனுக்கு பயப்படவே இல்லை, தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயந்ததுனால இங்கே என்ன நடந்துச்சு நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், இங்கே எப்படி சொல்கிறாங்க, ராஜா கேட்குறேன், என்னப்பா நம்ம போக முன்னாடி என்ன ஆச்சு, எல்லாருமே குழந்தை பெற்றுறாங்க, என்ன காரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிரேய ஸ்திரீகளோட என்ன செய்கிறாரு ராஜா கூப்பிட்டு என்ன செய்கிறார் கேட்குறார். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்காங்க பாருங்கள். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. அவங்க எப்படிப்பட்டவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பலமுள்ளவர்கள். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவரிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அவங்க அப்படிப்பட்ட, ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தார், அந்த மருத்துவச்சிக்குள்ளே ஒருவேளை அவங்க போயிருக்கலாம் முன்னால், அப்படி தானே போயிருக்கலாமா இல்லையா, போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்தார், மருத்துவச்சிகளோட பேசிட்டார். அதனால் என்ன செய்தாங்க, அவங்க தேவனுக்கு பயப்பட்டார்கள். ஒருவேளை அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கலாம், என்ன கிடச்சிருக்கலாம், மரண தண்டனை கூட கிடச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு பயப்பட்டாங்களா, இல்லை. ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க, அந்த மருத்துவச்சிகள் இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை கூட பாருங்களேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். பெருகிட்டே தான் இருக்கிறாங்க. எப்போ எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒடுக்குனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒடுக்குதல் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதும் அவங்க கீழாக போகலை. அவங்க என்ன செய்தார், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தே வந்தார். அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, பலுகி பெருகினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் என்ன செய்யணும், தேவனுக்கு உண்மையாக என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, மனுஷனுக்கல்ல, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மருத்துவச்சிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். நம்ம 4வது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மோசே குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க.
ஆமாம். இப்போ இது இந்த ராஜாவுடைய முதலாம் தட்மீஸ் இந்த ராஜாவினுடைய காலத்தில் தான் என்ன சொல்கிறாரு, ஒரு உபாயம் பண்ணி அவங்கள என்ன பண்ணோம், எப்படியாவது இவங்களை அழிக்கணும் அப்படின்னு தான் யாருடைய திட்டம், சாத்தான் யார் மூலமாக பேசுகிறாப்புல, அந்த பார்வோன் ராஜா மூலமாக பேசி என்ன பண்ணுறாரு, இவங்களை எப்படியாவது அழிக்க விடணும்னு திட்டம் போட்டு இப்போ ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். எல்லாரும் என்ன செய்திடணும், கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை இடுகிறார். இந்த சமயத்தில் தான் நம்ம 1வது வசனத்தை வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தில். ஆமாம், இந்த இடத்துல தான் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஆமாம், இங்கே இந்த 2வது வசனம் சொல்லுது, அவள் அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். வெறும் அழகு மட்டும்தான் இருந்துச்சா? பிள்ளைங்க சில சமயம் பிள்ளைங்க அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சரீர வலிமை எப்படி இருக்கும், ரொம்ப குன்றியதாக இருக்கும். ஆனால் இந்த மோசே நம்ம நம்முடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. எப்படி இருந்துச்சா? ஆரோக்கியமானதாகவும் இருந்ததுனால அந்த தாய் என்ன பண்ணா, அதை சாக கொடுக்காமல் என்ன பண்ணுறா, அதை காப்பாற்றுகிறத நாங்கள் பார்க்குறோம். 3 மாதம் ஒழித்து வச்சுட்டா. எத்தனை மாதம்? 3 மாதம் ஒழித்து வைத்தாள். 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், இப்போ என்ன பண்ணல, 3 மாதத்துக்கு பிறகு அவளால் ஒழித்து வைக்கவே முடியல. என்ன பண்ணுறா, அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணனுக்குள்ளே வைத்தாள். என்ன பண்ணிட்டா, 3 வயசுக்கு மேலே அது பெறலும் அப்படி தானே, என்னால் முடியல. அதனால் ஆண்டவர் அவளுக்கு அந்த தாய்க்கு ஒரு பெரிய ஞானத்தை என்ன செய்திருக்கிறார், அந்த இடத்துல கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு நாணல் பெட்டியை செய்கிறார், அப்படி தானே. யார் இந்த தாய்க்குமே அந்த யோசனை வருமானு தெரியாது. அழகான ஒரு நாணல் பெட்டியை பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறா, தண்ணி போகாதவாறு பிசினும் கீழும் பூசி அதிலேயே இப்படி எப்படி வளர்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த பெட்டியிலே வளர்த்து தெரியல, வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஒரு நாணலுக்குள்ளே ஒருவேளை அது பத்திரமா இருந்திருக்குமா, அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கணும். ஒரு நதி, அதில் ஒருவேளை பாம்பு அப்படி தானே, நிறைய மிருகங்கள் இதெல்லாம் நடமாடலாம். ஆனால் அதை மிகவும் நேர்த்தியாக என்ன பண்ணால் அந்த குழந்தை என்ன செய்தான்னா நாணலுக்குள்ளே வைத்தாள். அடுத்த வசனம் வாசிப்போம். ஆமாம், இப்போ வச்சாச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்துட்ருக்கா, அப்படியே சகோதரி என்ன செய்கிறா, ரொம்ப தூரத்துலேருந்து அங்கே பார்த்துட்ருக்கா. 5வது வசனம். ஆமாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை பாதுகாத்துட்டு வராங்க. அப்போ யார் வரா பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய குமார்த்தி அங்கே என்ன செய்கிறாங்க, குளிக்கிறதுக்காக அந்த ஆற்றுக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. உண்மையாகவே இது யாருடைய திட்டம் தான், தேவனுடைய திட்டம், அவருடைய திட்டம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவம் யார்கிட்ட எட்டினது, ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினதுனால ஆண்டவர் எப்படியாவது ஒரு மீட்பரை என்ன செய்யணும், அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அழகான ஒரு குழந்தையை கொடுத்து அதை ஒழித்து வைத்து அதை பாதுகாத்து என்ன செய்கிறாருன்னா நம்ம கொண்டு வர்றதை நம்ம எங்கே பார்க்குறோம். அப்போது இந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்ணுறா, தேவனுடைய திட்டத்தின்படி அங்கே வரும்போது அங்கே என்ன செய்கிறா, அந்த பெட்டியை பார்த்து என்ன செய்கிறான், அதை பார்த்து அதை என்ன செய்கிறான், பார்த்தோன்னா அவளுக்கு என்ன வந்துச்சு, ஒரு மனது உறக்கம். என்ன செய்ய, நிச்சயமாக ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஐயோ இது யாருடைய குழந்தையோ அவளுக்கு தெரியும், யாருடைய குழந்தையாக தான் இருக்கிறோம், எபிரேயருடைய குழந்தையாக தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் சட்டம் அந்த நடந்துகிட்டு இருக்குது, சரியா. அப்போ அந்த குழந்தையாக தான் இருந்ததும். 6வது வசனம் வாஸ்தம்னா அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவளுக்கு தெரிஞ்சிச்சு யார் பிள்ளைங்க தான், இந்த எபிரேயருடைய பிள்ளைங்க தான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன வந்துச்சு, ஒரு இரக்கம். அந்த இரக்கத்தை கொடுத்தது யார் தான், ஆண்டவர் தான் என்ன செய்கிறாருன்னா அந்த இரக்கத்தை கொடுக்குறார். நம்ம 7வது வசனத்தை வாசிப்போம்.
ஆமாம், இந்த காரியத்தை யார் பார்த்துட்ருக்கிறது? அவளுடைய சகோதரி என்ன செய்யறானா, ஏன்னா என்ன தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து எல்லாம் வேடிக்கை என்ன செய்திருக்கா, பார்த்துட்ருக்கா. ஒருவேளை அவள் தாமதித்திருந்தால் அப்படி தானே வேறு ஏதாவது சூழ்நிலை என்ன செய்திருக்கும், நடந்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணலை, தாமதிக்கவே இல்லை. அவள் அந்த சூழ்நிலைகளை கவனிக்கிறான். அந்த சூழ்நிலைகளை கவனித்து நேராக என்ன செய்கிறான், போய் என்ன செய்கிறா, அப்பொழுது அதன் தமைக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி. திடீர்னு போக முடியுமா, பக்கத்தில் போக முடியுமா அந்த குமார்த்திகள்கிட்ட? அவங்களாம் வந்து ராஜாவுடைய குமாரத்தி இல்லைன்னு. அப்போ எல்லாவற்றையும் அதை வழியை காட்டுறது யார் தான், ஆண்டவர் என்ன செய்கிறார். அப்போ அது இவ்வளோ என்ன பண்ணியிருப்பா, மிகவும் ஞானமாக நேர்த்தியாக என்ன செய்திருப்பான்னா அங்கே போயிருப்பா. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்பாள். அவள் எவ்வளவோ பணிவோடு அன்போடு என்ன செய்திருப்பா, கேட்டிருப்பா. அப்படி தானே கேட்டு என்ன பண்ணுறா, அடுத்து அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயே அழைத்து கொண்டு வந்தாள். அவளுக்கு தெரியும் தானே இந்த குழந்தை வந்து யாருடைய குழந்தைன்ட்டு, அப்படி தானே தெரியும் தானே, தெரியும். உடனே எங்கே போயிட்டா, தன்னுடைய அம்மாவை போய் அவசர அவசரமாக என்ன செய்யிட்டா, கூட்டிகிட்டு வந்துட்டா. அம்மா சீக்கிரமாக வரலைன்னா இன்னொரு தாய் என்ன செய்திருவாங்க, வந்துடுவாங்க. ஆனாலும் ஓடி போய் என்ன செய்துனா தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தாள். 9வது வசனம் சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தா. இப்போ யாருடைய பிள்ளையை வளர்க்குறதுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? அப்படிதானே, யாருடைய பிள்ளையை வளர்க்குறதுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? இப்போ இவருடைய பிள்ளையை வளர்க்குறதுக்கே அந்த ராஜாத்தை என்ன பண்ணுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. 10வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், பிள்ளை என்ன செய்யுதுன்னா ஒரு வயசு பழைய அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களோட குழந்தைகளுடைய பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயது. இந்த 12 வயது முடிந்தவுடனே எங்கே போய் விட்டுட்டா தன்னுடைய தாய், அவங்க வந்து அந்த குமாரத்தியினுடைய கிட்ட என்ன செய்கிறாங்க, அரண்மனையில் கொண்டு விட்டாச்சு. அப்போ அதுக்கு பிறகு தான் அவனுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மோசே என்று பேரிடுகிறார்கள். அவங்க தாயோ தகப்பனோ என்ன செய்யலை, பேரிடலை. வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே. அப்போ தான் என்ன செய்கிறா, அவள் மோசே என்று பேரிடுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். 11வது வசனம். ஆமாம், இந்த சூழ்நிலைகள் வந்து நம்ம எங்கே வாசிக்கணும், முதலாவது இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி அந்த அங்கே வந்து என்ன நடக்கும், அந்த பார்வோனுடைய அநித்தியமான ஒரு பாவ சந்தோஷங்களை பார்க்கல நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தே தான் அவன் தெரிந்து கொண்டான். இப்போ அதுதான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 எபிரேயர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் தூங்குறீங்களா? எபிரேயர் 2 பேர் என்ன, கதை தான் ஃபுல்லாக நான் கதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. சரியா, சண்டை போட்டுட்ருக்கும்போது இப்போ எங்கள் யார் பார்க்குறா, இதை யார் பார்க்குறா, மோசே பார்க்குறார். மோசே பார்த்தேன்னு என்ன பண்ணுறான், 2 எபிரேயர்களா அல்லது வந்து ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயர் 2 பேரும் சண்டை போட்டு விளக்கு தீக்க போடுறதுல என்னாச்சு, அடிப்படியாச்சு. அவனை என்ன பண்ணிடுறான், கொன்று மணலில் என்ன செய்கிறாரு, மோசே புதைச்சி போட்டுறாரு. இது இன்னும் ஒரு காரியமும் நடக்குது. அப்படி தானே, இன்னொரு நாள் என்ன செய்கிறாரு, அவர் வரும்போது இப்போ யார் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, 2 எபிரேயர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ என்ன செய்கிறான், ஏன் நீ யார், நம்முடைய சகோதரன், நீங்கள் எதுவும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது. 14வது வசனத்தை வாசிங்க.
ஆமாம். இப்போ என்ன நடந்துருச்சு? இவன் நினச்சிட்டா யாருக்குமே என்ன செய்யாது, தான் செய்த காரியம் தெரியாதுன்னு நினச்சான். ஆனால் இங்கே என்ன செய்யுது, அவங்களுடைய காரியம் வெளிப்பட்டுருச்சு. அப்போ என்ன செய்தான், பயந்து நம்ம என்ன செய்யலை, இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை யார் கொலை செய்வா, பார்வோ நம்மளை கொலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், இவன் எங்கே போகிறான், எந்த ஊருக்கு ஓடி போகிறான், மீதியான் தேசத்துக்கு என்ன செய்கிறான், அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கே மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கே என்ன செய்கிறான், அங்கே யாருடைய வீட்டில் தங்கியிருக்கான் வாசிங்க 15லேருந்து. போதும். இப்போ இந்த செய்தி இவன் மோசே என்ன பண்ணிட்டான், ஓடி போனான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மோசையை கொலை செய்கிறதுக்கு பார்வோன் தேடுறான். அப்போ இவன் போனதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த திட்டம் என்ன பண்ணதுன்னா முறியடிக்கப்பட்டது. இந்த திட்டம் என்ன செய்யுதுன்னா முறியடிக்கப்பட்டது. இப்போ ஒருவேளை இவன் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தா ஆண்டவர் மோசின் மூலமாக என்ன பண்ணியிருப்பார், அவங்க இங்கே இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு என்ன செய்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான், இவன் செய்த தவறு நிமித்தமாக அவன் என்ன செய்தார், அதில் அந்த மீட்பர் அந்த மீட்பை என்ன செய்யுதுன்னா அது தாமதமாக ஆக்கியது. அவங்க இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யணும், காணான் போகிற காரியத்தை என்ன செய்யுது, கொஞ்சம் தடை பண்ணாமல் முடிந்தது. அதனால் நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யாரை தான் நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. நம்ம யாரை நம்பணும், தேவனை என்ன செய்ய வேண்டும், நான் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மற்றபடி நம்ம அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் எங்கே போகிறாரு, மீதியான தேசத்தில் போய் அங்கே ரெகுவேல் அப்படின்னு ஒரு ஆசாரியன்ட்ட தங்கி என்ன செய்கிறாரு, அங்கே அவருடைய ஆடுகளை மேய்த்து அவங்கள என்ன செய்கிறார், 2 குழந்தைகளை அவர் என்ன செய்கிறாரு பெற்று அங்கே என்ன செய்கிறாரு இருக்கிறத நம்ம என்ன செய்யும் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இப்போது நம்ம இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய உபத்திரவங்கள் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க அந்த எகிப்தியர்கள். அப்போ அவங்க சோர்ந்து போனாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளோ ஒழிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்தாங்க, பலுகி பெருகினார்கள். என்ன செய்யலை, அவங்க என்ன செய்யலை, சோர்ந்து போகிறதில்ல. 2வது மருத்துவ வீழ்ச்சிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது அவங்க யாருக்கு பயந்தாங்க, மனிதனுக்கு அல்ல, அந்த ராஜாவுக்கு அல்ல, யாருக்கு பயந்தாங்க, தேவனுக்கு பயந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நான் யாருக்கு பயப்படுறோம், மனுஷனுக்கா அல்லது தேவனுக்கா? உங்களுக்கு நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் நம்ம ஆண்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மையான காரியங்களை என்ன செய்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் செய்கிறாரு. இங்கே நம்ம என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். அப்படி தானே, நன்மையான காரியங்களை நம்ம மறந்துடுறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த மோசேயினுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தாயாக என்ன செய்தாங்க இருந்தாங்க. இன்றைக்கி நீ பெற்றோராக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி ஒரு நல்ல தாயாக தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோராக நாங்கள் இருக்கிறீங்களா? இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொண்டு அதன்படியாக தேவனுடைய நாமத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.